ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லா கரங்களுக்கும் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல குட் ஃப்ரைடே வந்துச்சுன்னா அடுத்து என்ன வருங்க? உயிர்த்தெழுந்த ஞாயிறு. சரிங்களா? ஈஸ்டர் என்பது நாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஈஸ்டர் என்பது இஸ்தார் என்கிற தேவதையை, கிரேக்க தேவதையை குறிக்கிறதான ஒரு பண்டிகை தான் ஈஸ்டர். இன்னைக்கு நேற்று ஒரு பெரிய ஊழியக்காரர், வயசுல மூத்த ஊழியக்காரர், அவர் பேசுறார், எல்லாருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள் அப்படின்றார். சரிங்களா? அவரே சொல்றார். நான் உடனே கீழே மெசேஜ் போடலான்னு பார்த்தா நல்லா இருக்காது, நான் போடல. ஈஸ்டர் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஏன்னா அப்படியே சொல்லி பழகிட்டாங்க, ஈஸ்டர் அப்படின்னு சொல்லி பழகிட்டாங்க. ஈஸ்டர் என்பது இஸ்தார் தேவதையை குறிக்கிறதான ஒரு பண்டிகைக்கு பேர் என்னதுங்க? ஈஸ்டர். அப்ப ஈஸ்டர் வாழ்த்துக்கள்னா ஈஸ்டர் பண்டிகையை நாமும் என்ன செய்யறோம்? கொண்டாடுறோம் அர்த்தம். ஈஸ்டர் அல்ல, இஸ்தார். அந்த இஸ்தார் அப்படிங்கிற அந்த தேவதை என்ன பண்ணாப்லன்னா, பாருங்க, தன்னுடைய மகன் செத்துட்டான். அவ போய் 40 நாள் விரதம் இருந்து தன் மகனை உயிரோடு எழுப்பி திருமணம் செய்கிறார். சரிங்களா? தன்னுடைய மகன் என்ன செஞ்சான்? மரித்து விட்டான். மரித்த மகனை 40 நாள் விரதம் இருந்து கடவுள்கிட்ட வரத்தை பெற்று அந்த மகனை உயிரோடு எழுப்பி என்ன செய்யறாளா? திருமணம் செய்கிறாளா? இதுதான் என்னதுங்க? இஸ்தார் என்கிற பண்டிகை. அது என்னன்னா பாருங்க, அது ஏன் இது கூட மிங்கிள் ஆச்சு அப்படின்னு சொன்னா, நாமும் 40 நாள் விரதம் இருக்கிறோம். இயேசுநாதர் 40 நாள் என்ன செஞ்சாருங்க? வனாந்தரத்துல இருந்தாருங்களா? உபவாசம் இருந்தார். 40 நாள் உபவாசம் இருந்தார். மோசேயும் கற்பனைகள் பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி 40 நாள் மேல சீனாய் மலையில விரதம் இருந்தார். தண்ணீர் குடியாம குசியாம அந்த வசனத்தை வாங்குறது, கற்பனை வார்த்தையை வாங்குறது 40 நாள் இருந்தார். அதனாலதான் அது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பொம்பளை என்ன செய்யறா? 40 நாள் விரதம் இருந்து மகனை என்ன செய்யறா? உயிரோடு எழுப்பி அவனை திருமணம் செய்து கொள்றான். இது கிரேக்க புராணம். அப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசுநாதர் என்ன செஞ்சாருங்க? 40 நாள் அப்படிங்கிறனால அதை இதை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சூட் ஆகுதுன்னு சொல்லி அப்படி மேட்ச் பண்ணிட்டாங்க. அதனால உயிர்த்தெழுந்த ஞாயிறு வாழ்த்துக்கள். இல்லையா? பக்கத்துல இருக்கிற காரணத்தை பிடிச்சிடுங்க. உயிர்த்தெழுந்த ஞாயிறு வாழ்த்துக்கள். ஆமென். இங்கிலீஷ் வராது நமக்கு. அதில் சொல்லுங்க, ரிசரக்ஷன் சண்டே அப்படின்னா வராது. பாதி பேர் நம்ம சொன்னா சரியா சொல்ல மாட்டோம். சரிங்களா? சொல்றவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா சான்ஸே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரிசரக்ஷன் சண்டே, உயிர்த்தெழுந்த. ரிசரக்ஷன்னா உயிர்த்தெழுந்த ஞாயிறு அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். அப்போ இன்றைக்கு கூட இந்த குட் ஃப்ரைடேவும் சரி, இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறும் சரி, நாம் ஃபார்மாலிட்டிக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதுல பிரயோஜனம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஃபார்மாலிட்டிக்கு சொத்துறோம். அன்னைக்கு துக்கமா இருக்கணும், அன்னைக்கு என்னதான் சாப்பிடணும்? பிரியாணி எல்லாம் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. என்னதான்? கஞ்சி தான் குடிக்கணும். இல்லைங்களா? கஞ்சிலையும் நோம்பு கஞ்சி. என்ன கஞ்சிங்க? நோன்பு கஞ்சி குடிச்சிருக்கீங்களா? ஆமா, நீ குடிச்சதில்லை, நான் குடிச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா சேம் பிரியாணி லிக்விடா இருந்தா எப்படி இருக்கும்? முஸ்லீம் பிரியாணி லிக்விடா இருந்தா எப்படி இருக்கும்? முஸ்லீம் பிரியாணி சாப்பிடுறீங்க தானே? முஸ்லீம் பிரியாணி கட்டியா இல்லாம உதிரியா இல்லாம தண்ணியா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த டேஸ்ட்ல இருக்கிறதா நோம்பு கஞ்சி. சரிங்களா? அது வந்து 40 நாள் இல்ல, 100 நாள் கொடுத்தாலும் சாப்பிடலாம். சரிங்களா? அவ்வளவு டேஸ்டா இருக்கும். 100 நாள் கொடுத்தாலும் சாப்பிடலாம். அதுல பாத்தீங்கன்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே இருக்கும். எல்லாம் பிரியாணி செலவு எல்லாமே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கூலா இருக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஃபார்மாலிட்டி. சொல்றது புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் ஃபார்மாலிட்டி. அப்படின்னா என்னன்னா, அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறும் என்ன கிடையாதுங்க? பண்டிகை. என்னதுங்க? பண்டிகை. இதெல்லாம் ஃபார்மாலிட்டிக்கு இருந்தா பிரயோஜனம் இல்லை. அது ஏன் நமக்கு நடந்தது அதை யோசித்து அதன்படி நாம் வாழ்ந்தால் அது நமக்கு ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை யோசித்து அதன்படி வாழ வேண்டும். குட் ஃப்ரைடே நல்ல வெள்ளி, புனித வெள்ளிங்கிறத விட நல்ல வெள்ளி. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரிங்களா? நல்ல வெள்ளிக்கிழமை பாட்டுக்கு போயிடாதீங்க. சரிங்களா? நல்ல வெள்ளி அப்படின்னா
அந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய ஆண்டவர் மரித்தனால தான் உங்களுக்கு எனக்கு பாவத்திலிருந்து விமோச்சனம். பாவத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு விமோச்சனம் வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மாத்திரமே அந்த விமோச்சனம் இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் அவருடைய ஞானதீப புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து அவரை தெய்வம் என்று சொல்லி வணங்க வேண்டிய ஒருவர் உண்டானால் அவர் நாசரேத்தூரில் வாழ்ந்த இயேசு. அல்லேலூயா. இத வேற யார் எழுதல, யார் எழுதிக்கிறாங்க? விவேகானந்தர் எழுதி ஞானதீபம் என்ற புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அதனால அது நமக்கு நல்ல வெள்ளி, அது எல்லாருக்கும் நல்ல வெள்ளி. அல்லேலூயா. வாழ்க்கை வெறுத்தவனுக்கு அது நல்ல வெள்ளி. அல்லேலூயா. பாவத்திலே அடிமைப்பட்டவனுக்கு அது நல்ல வெள்ளி, குடிகாரனுக்கு அது நல்ல வெள்ளி. அல்லேலூயா. ஏன்னா இயேசுநாதர் வராட்டி அந்த பாவத்திலிருந்து யாருனால என்ன செய்ய முடியாதுங்க, விடுதலையாக முடியாது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவங்களுக்கும் நம்மை விடுதலையாக்குற தெய்வமாய். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். பாருங்க, இங்கே அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தை 4 சுவிசேஷங்களில் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயுல வாசிக்கிறோம், மார்க்ல வாசிக்கிறோம், லூக்கால வாசிக்கிறோம். இந்த வசனம் இப்படியே தான் இருக்கும். 4 சுவிசேஷங்களில் நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த வசனம் எப்படி தான் இருக்குங்க, இப்படியே தான் இருக்கும். 4 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அடுத்த நீங்க மார்க்ல வாசிச்சாலும் தாம் சொன்னபடியே அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். லூக்கால அப்படி தான் இருக்கும், யோவான்லயும் அப்படிதான் இருக்கும். 4 சுவிசேஷங்கள் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது உண்மை. ஒரு அளவிலே சொல்லுங்களேன், அது உண்மை. இயேசு கிறிஸ்து இங்கே இல்லை, அவர் சொன்னபடி என்ன செய்தார், உயிர்த்தெழுந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வசனத்தினுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷங்கள் புஸ்தகம் 28வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வேகமாய் வாசிங்க. 28 வாசிங்க. ஓய்வு நாள் ஒருத்தர் வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஒரு அளவிலே சொல்லுங்களேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தார். மரித்த சரீரத்தை கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க, கல்லறையில் வைக்கிறார்கள். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, யூத கலாச்சாரத்துல மலையினுடைய எஜ்ஜு இருக்கு பாத்தீங்களா, மலையினுடைய எஜ்ஜு. இன்னைக்கு நமக்கு ரோடு வெட்டிக்கிறதெல்லாம் மலையினுடைய எஜ்ஜு, சரிங்களா? இப்படி டேப்பரா இருக்கிற இடத்துல இப்படி இப்படி வெட்டி எடுத்து இது என்னதுங்க, ரோடு. அப்படிதான் என்ன செஞ்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க. இதே போல இந்த எஜ்ஜுகளிலே வெட்டி என்ன செய்வாங்கன்னா சிறிய அறைகளை என்ன செய்வார்கள், உண்டு பண்ணுவார்கள். சின்ன சின்ன அறைகளை உண்டு பண்ணுவார்கள். அந்த அறையினுடைய உயரம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 மீட்டர். உயரம் எவ்வளவுங்க, 1 மீட்டர். அகலம் 1 மீட்டர். அகலம் எவ்வளவுங்க, 1 மீட்டர். இந்த மாதிரி சின்ன சின்ன அறைகளை வெட்டி என்ன செய்திருப்பாங்க, குகைகளை மாதிரி ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள் யூத கலாச்சாரத்திலே. அப்ப மரித்த சரீரத்தை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த குகையில கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, வைத்து விடுவார்கள். அந்த மலை சாரலில் இருக்கிறதான அந்த குகையில கொண்டு போய் மரித்த சரீரத்தை நம்ம மாதிரி குழி தோண்டி என்ன செய்ய மாட்டாங்க, 6 அடி குழி தோண்டி மண்ணுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, புதைக்க மாட்டார்கள். அப்ப அந்த சரீரத்தை வைத்து விடுவார்கள். அந்த சரீரத்தை வைக்கப்பட்ட அந்த குகைக்கு முன்னாடி, அந்த அறைக்கு முன்னாடி ஒரு சதுர வடிவமான ஹோல்ஸ் இருக்கும். 3 அகலம் 3 உயரம். அப்ப வளர்ச்சிங்க 3 அடி 3 அடி, சரிங்களா? ஒரு சதுர ஹோல்ஸ் இருக்கும். அதுக்குள்ள போய் தான் அந்த சரீரத்தை என்ன செய்வாங்க, வைப்பார்கள். அந்த கல்லறைக்கு முன்னாடி என்ன செய்யணும், அந்த கல்லறை கவர் பண்றதுக்கு சதுர வடிவமான கல் அல்ல, வட்ட வடிவமான ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கும், சரிங்களா? ஏன் ஏன் உருட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். உருட்டுறதுக்கு என்னவா இருக்குங்க, ஈஸியா இருக்கும். சதுர வடிவமான ஸ்லாப் மாதிரி என்ன செய்ய முடியாதுங்க, உருட்ட முடியாது, வெயிட் அதிகமா இருக்கும். அப்ப அந்த 3க்கு 3 ஒரு வட்ட வடிவமான கல்லை வைத்திருப்பார்கள். அதுல அந்த அறைக்கு முன்னாடி
அந்த கல் உருட்டி போகிறதுக்கான பள்ளம் இருக்கும். சரிங்களா? காடி இருக்கும். இல்லன்னு என்ன இருக்க உருண்டு வேற பக்கம் எங்கேயும் ஓடி கல் ஓடிடும். அதனால இப்படி ஒரு குழியை வெட்டி இருப்பாங்க, வட்ட வடிவமான குழியை வெட்டி இருப்பாங்க. இந்த கல்லை தள்ளுனீங்கன்னா இந்த கல்ல உருண்டு போய் அப்படியே அந்த குழியில லாக்கா என்ன செஞ்சிடும்? நின்றும். இந்த பக்கம் தள்ளுனீங்க இந்த லாக் இங்க வந்து என்ன செஞ்சிடும்? நின்றும். புரிஞ்சுதுங்களா? அப்ப என்ன அப்படின்னா இதுதான் அந்த கல்லறையினுடைய அமைப்பு. அங்கே அந்த மாதிரி இருந்த கல்லறையில் தான் யாரை வைத்திருந்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை வைத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை வைத்திருந்தார்கள். இரண்டாவது என்னன்னா அவங்களுடைய யூத கலாச்சாரத்தின்படி மரித்த சரீரத்துக்கு 40 நாள் என்ன செய்வாங்க? சுகந்த தூப வர்க்கங்களை போடுவார்கள், நறுமண பொருள்களை போடுவார்கள். அந்த சரீரம் மக்கிறது வரைக்கும் என்ன செய்வார்கள்? போடுவார்கள். சரி பாருங்க, நேற்று தினத்தில் நம்ம ஜெபம் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, ஏன் இயேசு கிறிஸ்து நான் மரிப்பேன் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் எல்லாத்தையும் சொன்னார். ஒரு அலைகளை சொல்லுங்களேன். அப்போ இவங்க ஏன் அந்த சரீரத்துக்கு போய் தூப இருக்கணும்? 40 நாள் அந்த சரீரத்தை கெட்டு போகாம இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டா, அவர் அடித்த அடிகள், அவர் பட்ட பாடுகள், அவர் கிழிக்கப்பட்ட நிலைமைகள், 39 இடங்களிலே அவருக்கு பயங்கரமாய் கிழிக்கப்பட்டது, சதை பிச்சு எடுக்கப்பட்டது. அதனால அவர் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சொல்றது புரிஞ்சதுங்களா? வாய்ப்பு இல்லை. ரெண்டு தினத்தில் நான் ஒரு அந்த இயேசு கிறிஸ்து நண்பு அந்த ஒரு பாட்டு அந்த பாட்டு பேக்ரவுண்ட் போட்டிருக்காங்க. அந்த நீங்கள் பேசன் ஆஃப் த கிரைஸ்ட்ல அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடிப்பம் பாருங்க, இது இப்படி ஒரு கொக்கி இருக்கும், இங்க மாட்டி அப்படியே அதை இழுப்பான். சரிங்களா? அப்படியே அப்படி மாட்டி அப்படியே இழுப்பான். பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை காட்சி மற்றும் மெல் கிப்சன் எடுத்துக்கிறார். அதை பார்த்தீங்கன்னா நம்மளால பாவம் செய்யறதுக்கு நம்மளுடைய எண்ணமே வராது. சரிங்களா? அதை பார்த்தனா அவருடைய சரீரத்தை பார்த்தனா நமக்கெல்லாம் பாவம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யாதுங்க? வராது. ஆனா நம்ம நான் சொல்ற பாருங்க, நம்ம அடிக்கப்பட்டிருந்தானா அந்த போட்டி இழுக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் முள்முடி சூட்டி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுலயே நம்ம மயக்க போட்டு என்ன செஞ்சிருப்போம்? போய் சேர்ந்திருப்போம், அதுலயே போயிருப்போம். அதுக்கு மேல தாங்க மாட்டோம். ஆனா அத்தனை அடியையும் அவர் என்ன செய்தாருங்க? தாங்கினார். அவருடைய சரீரம் நிலம் போல உழப்பட்டது. யாருக்காக? என்ன அநியாயம் பண்ணாரு? என்ன அக்கிரமம் பண்ணாரு? ஏன் அவர் அப்படி உழப்படணும்? நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் பிதாவுக்கு முன்பாக அவர் தன் மேலே எடுத்து வைத்துக் கொண்டார். சொல்லுங்க, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம், நம்முடைய அநியாயங்களை எல்லாம், நாம் அடிக்கப்பட வேண்டிய எல்லா காரியங்களிலும் இயேசுவை தன் மேலே வைத்துக் கொண்டார். நான் தாங்குவேன், என் பிள்ளைகள் தாங்க மாட்டார். சொல்லுங்களேன், நான் தாங்குவேன், என் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க? தாங்க மாட்டாங்க. இல்லைங்களா? சோத்திரம். இப்ப யாராவது வந்து உன் பிள்ளைக்கு தண்டனை கொடுக்குறியா, உனக்கு அவன் சாப்பாடு போடல, உன் பிள்ளைக்கு தண்டனை கொடுக்குற 100 கசையடி, அப்பா என்ன செய்வான்? அடிங்க 100 இல்ல 150 அடிங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஐயோ வேண்டாங்கய்யா, என் பிள்ளைக்கான அடி எனக்கு கொடுத்துருங்க, நான் தாங்கிக்குவேன். என் பிள்ளை அடிபடுறத என்னால என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. என் பிள்ளை அடிபடுறத நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அக்கிரமங்களுக்காகத்தான் இயேசு அவ்வளவு அடிகள் பட்டார். அல்லேலூயா. அவ்வளவு காயங்கள் பட்டார். பாருங்க, அப்ப ஏன்னா அவங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லைன்னா, இத்தனை அடிகள் பட்டவர், இப்படி பிற்கப்பட்டவர், அவர் உயிர் தெழுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி. ஆனா ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதர் அல்ல. சொல்லுங்க, அவர் அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தர். சொல்லுங்க, அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வம். அதனால என்னன்னு கேட்டா, உயிரை கொடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு, உயிரை எடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. சொல்லுங்க, உயிரை கொடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு, உயிரை எடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. உயிரை எடுக்கிறவர் உயிரை கொடுப்பார். சரிங்களா? லாசரு உயிரை எடுத்துட்டார். எடுக்கிறவங்க தான் கொடுக்க முடியும், எடுக்காதவங்க கொடுக்க முடியாது. ஒரு அலைவை சொல்லுங்க, இல்லைங்களா? எடுக்கிறவங்க தான் கொடுக்க முடியும், எடுக்காதவங்க என்ன செய்ய முடியாது?
கொடுக்க முடியாது. இந்த பொருளை நான் எடுத்துட்டேன், இந்த பொருளை என்கிட்ட இருக்கு, நீங்க கேட்கறீங்க, எடுக்காத ஆளுகிட்ட போய் கேட்டா தரமாட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எடுக்காத ஆளுகிட்ட கேட்டா தரமாட்டாங்க. எடுக்காத ஆளுகிட்ட போய் உயிரை கொடு எப்படி கொடுப்பாரு? அவர் சொல்றாரு, எடுக்காத சொல்லணும்னா என்ன, என்கிட்ட இல்லப்பா, சும்மா என்னையா வந்து கேட்டு இருக்கிறேன். ஆனா எடுத்தாளுகிட்ட கேட்டா என்கிட்ட தான் இருக்கு, இந்தாங்க கொடுத்துருவார். அதனாலதான் லாசருவின் உயிரை எடுத்தவர் அவர்தான். அவங்க சகோதரிகள் அழுறாங்க, அழாதீங்க, உயிர் எங்கிட்ட தான் இருக்கு, நான் மறுபடியும் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. யாருமே எப்படி கொடுப்பீங்க, எப்படி உயிரோடு எழுப்பீங்க? ஏமா, உயிரை எடுக்கிறதும் நான் தான், உயிரை கொடுக்கிறது நான் தான். அல்லேலூயா. அதனால இவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல, உயிரை எடுக்கவும் முடியும், உயிரை கொடுக்கவும் முடியும். ஒரு அறிவை சொல்லுங்களேன். அதனால இயேசு கிறிஸ்து சாதாரண தெய்வம் என்று நினைத்து விடாதீர்கள். அவர் அந்த சராசரங்களை படைத்த கர்த்தர். அவரால் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியுங்க, செய்ய முடியும். அதனால அவர் இவங்க நினைச்சாங்க அவர் உயிரோடு எழுத மாட்டார்னு சொல்லி, ஆனா அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அப்போ இந்த மகதலேனா மரியாதையும் இந்த வேறொரு மரியாதையை பார்த்துதான் தேவ தூதன் சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. சொன்னது யாருங்க? ஒரு தேவ தூதன். சொல்றது பாருங்க, இந்த தேவ தூதன் யாரா இருக்கும்? யாரா இருக்கும் பாத்தீங்கன்னா, மரியாதைக்கு ஃபர்ஸ்ட் தோன்றாரு, பயப்படாதே, கிருபை பெற்றவளே, நீ பாக்கியவதிங்கிறார். யாருங்க? எந்த தூதனுங்க? மிகாவேல் தூதனா, காபிரியல் தூதனா? காபிரியல் தூதன். நற்செய்தி சொல்லுகிற எல்லா இடத்திலும் காபிரியல் தூதன் தான். இந்த இடத்துலயும் இவங்க 2 பேரும் பார்த்து சொல்றாப்ல, பயப்படாதீங்கள். சரிங்களா? வாசிங்க மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 17ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் அவர்கள் 17:23 கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர் மிகுந்த துக்கம் அடைந்தார். இது இயேசுநாதர் சொல்றாரு, அவர்கள் என்னை பிடித்து என்ன செய்வாங்க? கொலை செய்வார்கள், ஆனாலும் 3ஆம் நாளிலே நான் உயிர் தெழுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்பதான் தூதன் சொல்றான், அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அவர் சொன்னா நான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேனார், அவர் சொன்னபடியே என்ன செய்தாருங்க? உயிர் தெழுந்தார். அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் பூமியிலே பிறக்க வேண்டும், மனுக்குல பாவத்துக்காய் மரிக்க வேண்டும், 3ஆம் நாள் உயிர் தெழ வேண்டும் என்பதெல்லாம் பிதாவின் திட்டம். சொல்லுங்களேன். அவர் ஏன் பிறக்க வேண்டும், அவர் ஏன் மரிக்க வேண்டும், அவர் ஏன் உயிர் தெழ வேண்டும், இதெல்லாம் யாருடைய திட்டங்க? பிதாவினுடைய திட்டம். உடலிலே சொல்லுங்களேன், பிதாவினுடைய திட்டம். அப்ப ஏன் அப்படின்னு கேட்டானா, நம்ம வேதம் முழுவதும், பரிசுத்த வேதம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து எழுதப்பட்டது. உடலிலே சொல்லுங்களேன். பரிசுத்த வேதாகமம் முழுவதும் நம்ம நினைக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து, பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இல்லைன்னு நினைச்சிட கூடாது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஆதியாகமத்துல 3ஆவது அதிகாரத்துல 19ஆவது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, வேதம் எதை நோக்கி பயணிக்கிறது? சோத்திரம். உன்வித்துக்கும் ஸ்ரீவித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். ஆதியாகமம் 3ஆவது அதிகாரத்துல 19ஆவது வசனத்துல அப்படிதான் அந்த வசனத்தை பார்க்க வாசனம் நேரம். அப்போ ஸ்திரீவித்துக்கும் உன்வித்துக்கும் என்ன செய்வேன்? பகையை உண்டாக்குவேன். இப்ப பைபிள் எதை நோக்கி பயணிக்கிறது தெரியுங்களா? ஸ்திரீ வித்து வரணும், ஸ்திரீ வித்து வரணும், ஸ்திரீ வித்து வரணும், ஸ்திரீ வித்து வரணும். ஸ்திரீயின் இடத்துல பிறந்தவர் வந்து என்ன செய்ய போறாரு? பிசாசனுடைய தலையை நசுக்க போறாரு. அவன் என்ன செய்வான்? கொஞ்சம் ட்ரபிள், குதிக்காலை என்ன செய்வேன்? சாத்தான் என்ன செய்வானா? அவருடைய குதிக்காலை நசுக்குவானா. அதனால தான் இந்த சிலுவை பாடுகள். புரிஞ்சதுங்களா? அதனால தான் அவருக்கு அந்த அடிகள். சரி, அப்ப யாரை நோக்கி வேதம் பயணிக்கிறதுனா, அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வேதம் நடந்து போகிறது. அல்லேலூயா. அப்ப பைபிள் முழுவதும் யாருன்னா இயேசுவை ஆதாரமாக வைத்துதான். அப்போ அது பிதாவினுடைய திட்டம்.
மனிதன் விழுந்து போனால் அவனை மீட்பதற்கு என்னுடைய குமாரனை நான் பூமியில மனுஷனாய் அனுப்புவேன். அல்லேலூயா. அப்புறம் ஆதியிலே இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாருங்க? பரலோகத்துல பிதாவோடு இருந்தார். அவர் என்னன்னா அப்படியே இறங்கி வந்திருந்தார்னா நீங்களும் நான் என்ன செய்ய முடியாதுங்க? அவரை பார்க்க முடியாது, அவரை உணர முடியாது, அவரோடு கூட சீசர்கள் என்ன செய்ய முடியாதுங்க? தங்கி இருக்க முடியாது. அவர் அற்புதங்களை பாருங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு மிராக்கிள் செஞ்சுட்டு போறார், நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே இயேசு நடந்து போறார், அப்போ வந்து சுகத்தை பெறலாம், வஸ்திரத்தை தொடர சுகத்தை பெறலாம். அப்ப என்ன செய்யும்? தெரியும். புரியுதுங்களா? தெரியும். அப்போ அதற்காகத்தான் அவர் இந்த பூமியில உலகத்திலே மனுஷனாய் பிதா என்ன செஞ்சார்? அனுப்பினார். அவர் மரிக்க வேண்டும். அவர் நம்முடைய பாவங்களுக்கு என்ன செய்ய வேண்டுங்க? மரிக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டனா அவர் தான் பலிபொருள். நம்ம இன்னைக்கு எதற்கு கடாய் வெட்டுறோம்? எதற்கு கடாய் வெட்டுறோம்? கடாய் இருக்குது, கடாய் வெட்டுறோம். கறி சாப்பிடுறதுக்கு கடாய் வெட்டுறோம். ஒரு சில கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்தர் வரி விட்டுருவாங்க. கறி இருந்தா பக்கத்துல இருக்கிற மூஞ்சில் அடிச்சா மூஞ்சில குழம்பாயிரும், அந்த மாதிரி முத்தலாயிரும். ஒரு சில கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறீங்களா? கடாய் நான் தான் பிடிப்பேன். பூசாரி வெட்டுறதுக்கு முன்னாடி நான் தான் பிடிச்சிட்டு இருப்பேன். வெறும் கொழுப்பா இருக்கும் அந்த கடாயில, வெறும் கொழுப்பா இருக்கும். அந்த கடாய் வெட்டி கறியை போடும்போது கொழுப்பு கொழுப்பா உள்ளே எடுத்துட்டு போடுவாங்க பாருங்க. அது வேக வச்சு நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் முழுகுவோம். இந்த கொழுப்பு முழுகிறதுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அப்புறம் முழுங்கினாலும் அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நான் சொல்லலை. சரிங்களா? அப்போ அப்படி எல்லாம் என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். அந்த கடாயினுடைய மெயினே என்னதானே? அந்த கொழுப்பு சாப்பிடுறதுக்கு எடுத்து முழுங்கினா வாய்க்குள்ள போட்டு அப்படியே உள்ள போயிடும். அது அவ்வளோ ஒரு என்ன செய்யுங்க, இப்படி பால் மாதிரி, ரப்பர் பால் மாதிரி என்ன செய்யுங்க இருக்கும். அப்ப எதுக்கு கடாய் வெட்டுறோம்? கறி சாப்பிடுறதுக்கா? இல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனுஷன் பாவம் பண்ணிட்டா அவன் என்ன செய்யணும்? ஒரு ஆட்டை வாங்கணும். ஆட்டை வாங்கி தான் செய்த பாவத்தை என்ன செய்யணும்? அந்த ஆட்டு மேல வைக்கணும். வைத்த பின்னாடி அவன் எங்க கொண்டு போகணும்? ஆசாரியன் இடத்துக்கு கொண்டு போகணும். ஆசாரியன் என்ன பாவம் பண்ணேன்னு கேட்பான். இந்த மாதிரி பாவம் பண்ண. அப்ப அந்த பாவம் எது மேல வைக்கப்பட்டது? ஆட்டு மேல வைக்கப்பட்டது. அதை வெட்டி அதனுடைய ரத்தத்தை எடுத்து நம்ம நெத்தியில வச்சா நம்ம பாவம் என்னதுங்க? முடிஞ்சது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? முடிஞ்சது. கோயிலுக்கு கடா வெட்ட உடனே என்ன செய்வாங்க? நீங்க எல்லாம் அந்த அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க பார்க்கும் போதே கடாயை வெட்ட உடனே ரத்தத்துல குடிக்க மாட்டாங்க. சரிங்களா? நம்ம ஊர்ல ரத்தத்தை அறுத்த உடனே டிஃபன்ல குடிச்சிருவோம். குடிச்சு உப்பு போட்டு என்னதுங்க? ரத்த பொரியல் பயங்கர டேஸ்டா இருக்கும். ரத்த பொரியல். சரிங்களா? வச்சுக்க கூடாதுக்குன்னா ரத்த பொரியல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். எந்த ஹோட்டலுக்கு போனால் ரத்த பொரியல் இருக்குங்களா அப்படின்னு கேட்போம். நான் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது கிறிஸ்தவங்க. ஏன்னா ரத்தத்துல உயிர் இருக்கிறது. சொல்லுங்க, ஜீவன் இருக்கிறது. அப்போ அத அந்த ரத்தத்தை கீழே விட்டுருவாங்க. விட்ட உடனே எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க? அந்த குடும்பத்துக்காரங்க, சொந்த பந்தங்கள் எல்லாரும் தொட்டு என்ன செய்வாங்க? நெத்தியில அந்த ரத்தம் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா அவங்களுடைய பாவங்கள் என்ன செய்யுதுங்க? மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதுக்குதான் கடை வெட்டுறாங்க. நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக கடை வெட்டுறாங்க. அப்ப மனுஷன் பாவம் செய்யறான், கடை கொண்டு போய் வெட்டுறான், பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவம் செய்யறான், கடை கொண்டு போய் கொடுக்குறான், வெட்டுறான், பாவம் மன்னிக்கப்பட்டது. சொல்றது புரிஞ்சுங்களா? அப்ப இவனுக்கு என்னன்னா, நான் பாவம் செய்வேன், கடை வெட்டுவேன். சரிங்களா? நான் சரக்கு அடிப்பேன், வாசம் வராம ஒரு மிட்டாய் வாங்கி போட்டுருவேன். இல்லைங்களா? நிறைய பேர் சரக்கு அடிச்சுட்டு எங்க ஊதுறான வாசம் வந்துருன்னா என்ன செய்வாங்க? ஒரு பாக்கு வாங்கி போட்டுக்குவாங்க. போட்டு வீட்டில் அப்படியே அது வரைக்கும் அப்படியே தள்ளாடி போவாங்க. வீட்டுக்கு போனோடனே நேராக போவாங்க. தெரியணுமா ஒரு சரக்கு அடிக்கலைங்கிறது என்ன செய்யணுங்க? தெரியணுமா? அப்போ இதெல்லாம் ஒரு ஆல்டர் பண்றாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தொடர்ந்து போனனால கர்த்தர் பார்த்தாரு, என்னது இது மனுஷனுக்கு சரியில்லை. இவன் நித்தியத்துக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. இவன் பாவம் பண்ணா கடை வெட்டுறான், பாவம் பண்ணா கடை வெட்டுறான். அப்போ ஆல்டர்னேட்டா கடாய் வாங்கி வச்சுட்டு என்ன செய்யறான்? கடாய் இருக்குது அதனால பாவம் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ பார்த்தாரு, இல்ல, ஒட்டுமொத்தனுடைய உலகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்யணும்னா என்னுடைய குமாரன் பலியான மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய மக்களுடைய பாவ நிவர்த்தியா நிறைவேற்றுவாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கர்த்தர் அனுப்பினார். பாருங்க, எல்லா தெய்வமும் அவதாரம் எடுத்து வந்தது ஒரு துஷ்டனை அழிப்பதற்கு. ஆனா இந்த தெய்வம் வித்தியாசமானவர். சொல்லுங்களேன். எல்லா தெய்வமும் அவதாரம் எடுத்து வந்தது. முருகன் அவதாரம் எடுத்து வந்தது ஒரு அசுரனை கொள்வதற்கு. கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து வந்தது ஒரு அசுரனை கொள்வதற்கு. ஆனா இவர் அவதாரம் எடுத்து வந்தது துஷ்டனை கொள்வதற்கல்ல, துஷ்டனை ரட்சிப்பதற்கு.
அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம வணங்குற தெய்வம் எவ்வளவு நல்ல தெய்வம். துஷ்டனை கொல்றதுக்கு இவர் வரல, துஷ்டனை நல்வழிப்படுத்துவதற்கு இவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் அதற்காக தான் மனித அவதாரம் எடுத்து வந்தார். அவர் மரிக்க வேண்டும், நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து என்ன செய்யுங்க, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தோம். 3ஆம் நாள் உயிர் தெழுந்து என்ன செய்யணுங்க, 3ஆம் நாள் உயிர் தெழுந்த தேவன் பாருங்க, உயிர் தெழுந்த உடனே என்ன செய்யல, உயிர் தெழுந்த உடனே போயிருந்தா 120 பேர் உருவாயிருக்க மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உயிர் தெழுந்த உடனே டகான ஒரு பரலோகத்துக்கு போயிருந்தானா, எப்பா நான் பிதா கிட்ட போறப்பா, பாய் டாடா see you, என் வேலை என்ன செஞ்சது, முடிஞ்சது இல்லைங்களா அப்படின்னு போயிருந்தான்னா இந்த 120 பேர் உருவாயிருக்க மாட்டாங்க. இந்த 120 பேர் மூலம் இன்னைக்கு எத்தனையோ கோடி கிறிஸ்தவர்கள் உருவாயிருக்க மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால இயேசுநாதர் என்ன பண்ணார்னா, 40 நாட்கள் உயிர் தெழுந்த பின்னாடி எல்லாருக்கும் தரிசனமானார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தரிசனமானார். 40 நாட்கள் என்ன செஞ்சாருங்க, எல்லாருக்கும் என்ன செஞ்சாருங்க, தரிசனமானார். வாசிப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துல 3ஆவது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக 40 நாள் உங்களை காண்பிச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் அருமையான தேவனுக்கு எழுதுறாரு இப்படி, 40 நாள் அவர் தான் உயிரோடு இருக்கிறதை காண்பிச்சு நிறைய காரியங்களை பண்ணிட்டு அவர் பரமேறி போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், 40 நாள் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார், பரமேறி போனார், பிதாவின் வலது வாரிசுத்தல் இருக்கிறார். இயேசுநாதர் போட்டோ வச்சு மாலை போடலாமா? இயேசுநாதர் போட்டோவே வைக்க கூடாது. போட்டோ வச்சு மாலை வேற போட்டா என்ன அர்த்தங்க? தாத்தாவுக்கு மாலை போடலாம், ஏன் அப்பாவுக்கு மாலை போடலாம், ஏங்க கதை முடிஞ்சது. ஆனா இயேசு கிறிஸ்து போட்டோவும் வைக்கூடாது, என்ன செய்யக்கூடாதுங்க, மாலையும் போடக்கூடாது. ஏன்? உயிரோடு இருக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருவேளை இயேசுநாதர் போட்டோ வச்சு மாலை ஏதாவது போட்டிருந்தானா நம்ம என்ன செஞ்சிருவோம், எடுத்துருவோம். போட்டோவும் வைக்கக்கூடாது, மாலையும் போடக்கூடாது. ஏன்னு கேட்டா அவர் தன்னை 40 நாள் உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து பரலோகத்துக்கு சென்றார். அல்லேலூயா. 3 காரியங்கள் எடுத்துட்டு வந்தேன், எக்ஸ்பிளனேஷன்லயே இவ்வளவு போயிடுச்சு. சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தனாலே அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போ ஒரு 3 காரியங்கள் 5 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். சரிங்களா? 3 காரியங்கள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தனாலே உண்டான 3 காரியங்கள் யோவான் புஸ்தகம் 20ஆவது அதிகாரத்திலே 19ஆவது வசனம். சரிங்களா? பாயிண்ட்ஸ் எழுதுறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். யோவான் சுவிசேஷங்கள் புஸ்தகம் 20ஆவது அதிகாரத்திலே 19ஆவது வசனம். அவர்களுடைய பயங்கள் நீங்கினது. Fears are gone. சரிங்களா? Fears are gone. சரிங்களா? பயங்கள் நீங்கியது. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தனாலே அவர்களுக்கு உண்டான நன்மைகள் என்ன அப்படின்னா, அதுல ஒண்ணு அவருடைய பயங்கள் நீங்கினது. ஆங்கிலத்துல fears are gone. பயங்கள் எல்லாம் ஓடி போனது. இல்லைங்களா? gone போயிட்டு இட்ஸ் கான். விளம்பரம் தெரியுமா? தலைவலிக்கு அமிர்தாஞ்சன் பெயின் பாம், இட்ஸ் கான். என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. சரிங்களா? அந்த தலை விளம்பரத்தை பார்த்துருப்பீங்க. இட்ஸ் கான் போயிட்டு அப்படின்னா தலைவலி போயிடுச்சு. அப்போ fears are gone அப்படின்னா எல்லா பயங்களும் என்ன செய்ததுங்க? நீங்கினது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தனாலே எல்லா பயங்களும் நீங்கினது. அடுத்தது யோவான் 20:27. யோவான் 20:27 அவிசுவாசம் நீங்கியது. unbelief is removed. இந்த இடத்துல கான் வராது. சரிங்களா? unbelief is removed. அவளை விட்டு அவிசுவாசம் எடுத்து போடப்பட்டது. ஃபர்ஸ்ட் சீசர்களிடத்தில் இருந்த பயங்கள் நீங்கினது. இரண்டாவது அவருடைய அவிசுவாசம்
யோவான் 21:15 அன்பில்லா தன்மை மாறினது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனால என்ன நடந்ததுங்க? அன்பில்லா தன்மை மாறினது. lack of love removed. lack of love அப்படின்னா அன்பு இல்லாத தன்மை, அன்பில்லாத நிலைமைக்கு வருது lack of love. சரிங்களா? அன்பில்லாத தன்மை என்ன செய்ததுங்க? மாறினது என்று சொல்லி 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பயங்கள் நீங்கினது, இரண்டாவது அவிசுவாசம் நீங்கியது, மூன்றாவது அன்பில்லாத தன்மை மாறினது. பாருங்க, நான் அதுல எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. 20:19 நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் 20:19 யூதர் சீசர்கள் யூதர்களுக்கும் ரோம அதிகாரிகளுக்கும் பயந்தனாலே அறைகளை பூட்டிக் கொண்டு பயந்து போய் என்ன செய்யறாங்க? ஒரு அறையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல பேதுரு இருக்கிறாங்க, சீசர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ஏன் கேட்டனா, இயேசுநாதரை பிடிச்சிட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? கொண்டு போய் சிலுவையில் அடிச்சிட்டாங்க. அடுத்தது யாரு? சீசர்கள். அதுல பிரதான யாரு? பேதுரு. அடுத்த குறி யாருக்குதா? பேதுருக்கு தான். அடுத்து பேதுரு தான் போட போறாங்க. சரிங்களா? அப்படின்னு உடனே என்ன செய்யறாங்க? ஐயோ, நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருவோம்? சிக்கிடுவோம், மாட்டிடுவோம் சொல்லி கதவுகளை எல்லாம் பூட்டி சத்தம் இல்லாம என்ன செய்யறாங்க? பயந்து போய் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் நடுவிலே இயேசு தோன்றி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது இயேசு கிறிஸ்து மரித்த பின்னாடி உங்களுக்கு பயம் வருது. அப்போ சமாதானம் உண்டாவதாக என்று சொன்ன பின்னாடி இவர்கள் பலன் அடைகிறார்கள். ஐயோ, இயேசு உயிரோடு தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு என்ன வருகிறதுங்க? தைரியம் வருகிறது. அப்பொழுது வந்த இயேசு என்ன பண்றாரு? அந்த வசனங்களை நீங்க போய் வாசிச்சீங்கன்னா, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி அவளுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கத்த தருகிறார். இல்லையா? சீசர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இங்கே நிரப்பப்படுறாங்க. பாருங்க, சேவல் 2 தடவை கூவுறதுக்கு முன்னே நீ எத்தனை தடவை மறுதலிப்ப? 3 முறை என்னை மறுதலிப்பாய். பேதுரு அந்த வேலைக்காரி, அவ ஒரு பிளாத்தா இருந்தா கூட, ஒரு ராஜாவா இருந்தா கூட, ஐயோ இந்த இயேசு யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தா என்ன செய்யலாம்? ஐயோ சிலுவையில் அடிக்கிறவன் அப்படின்னு சொல்லலாம். யாரு கேட்கறதுங்க? வேலைக்காரி கேட்கிறா. நீயும் இயேசுவோட கூட இருந்த ஒரு மனுஷன் தானே சொல்லி, ஐயோ அவர் யாருன்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாதுன்னு சொல்றான். காரணம் என்ன? தன்னையும் சிலுவையில் அடித்து விடுவார்கள் என்கிற பயம். ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர் திறந்ததை பார்த்த பின்னாடி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 2வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, அங்க எல்லாரையும் சுத்தி நின்றுறாங்க. நின்ன பின்னாடி பேதுரு எழுப்பி அங்கே பிரசங்கிக்கிறார். நீங்க கல்வாரியில சிலுவையில அடிக்கப்பட்டு இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. அவரை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்களும் சாட்சியாக இருக்கிறோம். அல்லேலூயா. தைரியமா பேசலாம். அப்ப முதல்ல மறுதலித்தவன், முதல்ல யாருன்னே தெரியாதவன், இப்ப என்ன செய்யறாங்க? தைரியமா பேசலாம். அப்படின்னா அவங்களுக்கு பயங்கள் நீங்கினது. நாம் செத்தாலும் நம்மையும் உயிரோடு எழுப்ப இயேசு வல்லவராயிருக்கிறார். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மரண பயம் இருந்தது. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுங்க? மரண பயம் இருந்தது. ஆனா இயேசுவை பார்த்த பின்னாடி அவர்களுக்கு மரண பயம் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் நமக்கு மரண பயம் இருக்கா? இல்லை. இன்னைக்கு செத்தாலும் அடுத்த நிமிஷம் நம்ம பரலோகத்துக்கு இருக்கோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இப்ப செத்தாலும் அடுத்த நிமிஷம் எங்க இருப்போம்? பரலோகத்துல இருப்போம். ஒரு காலத்துல மரணத்தை குறித்து என்ன செய்ததுங்க? நமக்கு பயம் இருந்தது. ஐயோ மரணம் வந்துருமா, சாவு வந்துருமா, நெஞ்சு வலி வந்தா சுத்துருமா, ஐயோ எப்படி சாவோம், இப்படி எல்லாம் பயம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன கிடையாதுங்க? பயம் கிடையாது. ஏன் தெரியுமா? நம்ம இப்ப செத்தாலும் பாருங்க, ரட்சிக்கப்பட்டவனுக்கு மரணம் ஒரே மரணம். சொல்லுங்களேன், ரட்சிக்கப்படாதவனுக்கு 2 மரணம். ரட்சிக்கப்படாதவனுக்கு 2 மரணம். என்னதுங்க? ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரு மரணம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சரீரத்துல சாவும், அவ்வளவுதான். 2வது மரணம் நமக்கு இல்லை. எங்கீங்க? நரகத்துக்கு போறது இல்லை. ரட்சிக்கப்படாதவனுக்கு சரீரத்திலையும் சாவான், ஆத்மாவிலையும் சாவான். புரிஞ்சுதுங்களா? 2 மரணம். ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரே மரணம், சரீரத்துல மட்டும் சாவோம். அதுக்கப்புறம் நம்முடைய ஆத்மா எங்கே போயிருங்க? பரலோகத்துக்கு போயிடும்.
ரட்சிக்கப்படாதவனுக்கு சரீரத்திலையும் சாவான், ஆத்மாவின் சாவு வரும். ஏன்னா நரகத்துல தள்ளுவார் இல்லைங்களா, 2 மரணம். அதனால நமக்கு ஒரே மரணம் தான், சரீர மரணம். அது கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வரும்போது நாம் ஆயத்தமாயிருந்தால் மறுரூபமாக்கப்படுவோம். சொல்லுங்களேன். அதனால மரணத்தை குறித்து நமக்கு என்னங்க பயம் இல்லை. மரண பயம் அவர்களை விட்டு நீங்கினது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா சீசர்களும் என்ன பண்றாங்க, 11 பேரும் ரத்த சாட்சியாய் தான் மறிக்கிறாங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? இயேசுவுக்கு ரத்த சாட்சி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயம் வரல. இயேசு கிறிஸ்துவை பார்த்த பின்னாடி நம்மளும் மரித்தாலும் நம்மையும் கர்த்தர் உயிரோட எழுப்புவார். அல்லேலூயா. அப்ப அந்த மரண பயம் அவர்களை விட்டு மாறினது. இயேசு கிறிஸ்து உயிர் தந்ததுனாலே மரண பயம் என்ன செய்ததுங்க, நீங்கினது. சரி, கர்த்தருக்கு சுத்தமானால் அடுத்த வாரத்துல அவிசுவாசம் எப்படி நீங்கிச்சு, அன்பில்லாத தன்மை எப்படி மாறிச்சு. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா சொன்னா நல்லா இருக்கும். அதனால நிச்சயமாய் இந்த உயிர் தெழுந்த கிறிஸ்துவனுடைய காரியத்துல உயிர் தெழுந்தனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, ஒண்ணு அன்பில் அந்த பயம் நம்மை விட்டு என்ன செய்யுங்க, நீங்கியது. பயத்தை கர்த்தர் நிச்சயமாய் நம்மை விட்டு கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லா தலைகளை தாழ்த்தி